கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லாஜிக்? ஸோ ஸ்கொயர் ரூட்னா எல்லாருக்கும் தெரியும். ஸ்கொயர் ரூட்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4. எப்படி 4 into 4 16 வருது, அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 4. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வந்து 6. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வந்து 6, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 வந்து 7. 7 into 7 49. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 வந்து 6 point something வரும். கரெக்டா? 6 point some decimals வரும். கரெக்ட்? ஸோ நீங்கள் கால்குலேட்டர் போனீங்கன்னா அந்த டெசிமல்ஸ் காமிக்கும். ஓகே, யூ ஓப்பன் அ கால்குலேட்டர் and you find square root of 42 அப்படின்னு போட்டிங்கன்னா 6 point something அப்படிங்கிற இதுதான் ஸ்கொயர் ரூட் சிம்பிள். ஸோ கால்குலேட்டரில் 42 அப்படின்னு பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் சிம்பிள் இது பண்ணிங்கன்னா 6.48 அப்படின்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை முதல்ல கண்டுபிடிக்கணும், 6 கண்டுபிடிக்கணும். அப்புறம் டெசிமல் பிளேஸ் கேட்டாங்கன்னா டெசிமல் பிளேஸையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன லாஜிக்? ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம ப்ரோக்ராமில் கேட்கும் போதே அவங்க என்ன கேட்பாங்கன்னா என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் கேட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி லாகின். ஸோ லாகின் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் 8 இருக்குன்னா 3 தடவை தான் ஓடணும். ஓகே, எவ்ரி டைம் வந்து லாகின்னா 8 இப்போ 8 நம்பர் இருக்கு அப்படின்னா n டைம்ஸ்னா 8 வாட்டி ஓடும். அதுவே log n டைம்ஸ்னா 2 பவர் என்ன போட்டா 8 வரும், 2 பவர் 3 போட்டா 8 வரும். கரெக்டா? அப்போ இது 3 டைம்ஸ் வரும். அப்பதான் log n. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ப்ரோக்ராம் ஓடுறது கொஞ்சம் கம்மியாகும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் log n டைம்ஸ்ல எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, ரைட், பேசிக்கா இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2ல இருந்து ஆரம்பிக்கலாம். 2 into 2 42 அதிகமா இருக்கா? இல்லை. அப்புறம் 3, அப்புறம் 4, ஒரு நம்பரா போயிட்டே இருக்கலாம். போயிட்டு என்ன பண்ணலாம், அந்த நம்பர் போட்டா இதை விட கம்மியா இருக்கா பார்த்துட்டே வரலாம். கம்மியா இருக்க வரைக்கும் பண்ணிட்டே வரணும். ஆனா 7 into 7 வரும்போது அதிகமாயிடுச்சு, 42 அதிகமாயிடுச்சு. அப்ப 7 ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 6. ஸோ 6 தான் அந்த இன்டிஜர் பார்ட். ஓகே, ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? எல்லா நம்பருக்கும் போறோம், கரெக்டா? ஒன்னா போறோம். ஸோ இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் தான். இதுதான் அதோடைய கோடு. ஸோ கோடில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0வும் சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ம் சரி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1. ஸோ எக்ஸ் 0வா இருந்தாலே நம்ம எக்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டு கூட ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? 1ல இருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்க 2ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், அதான் அது கூட மல்டிப்ளை பண்ணணும். வர ரிசல்ட் இருக்க நம்பரோட லெஸ் அண்ட் ஈக்குவலா இருக்கா அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு நம்பரா i பிளஸ் பிளஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்புறம் 2 into 2 கம்மியா இருக்கா, 3 into 3 கம்மியா இருக்கா, 4 into 4 கம்மியா இருக்கா, இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? அப்போ எப்போ வெளியே வரும்? 49 வந்தா வெளியே வருமா? ரிசல்ட் 49 வந்தா வெளியே வரும். அதாவது i வந்து 7ஆ இருக்கும்போது வெளியே வந்துருமா? ஆனால் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 6, அதனால ஒரு -1 போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாஜிக்கு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் ஒன்லி 1 டைம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஏன்னா நம்ம 2ல இருந்து n என்னது, n வந்து 42. கரெக்டா? நம்ம 42 வரைக்குமா டிராவல்ஸ் பண்ணிட்டே போறோம். 42 ஸ்கொயர் ரூட் என்ன? 6. அது வரைக்கும் தான் டிராவல்ஸ் பண்றோம். கரெக்டா? அப்ப இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஸோ அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இன்னொரு ஆப்டிமல் சொல்யூஷன் பார்ப்போம்.
ஸோ இந்த சொல்யூஷனில் வந்து அதே பேஸ் கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னன்னா ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து 1, இப்போ நம்ம வந்து 42 கண்டுபிடிக்கணுமா, எண்ட் பாயிண்டர் வந்து 42/2 which is 21. ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா மிட் கண்டுபிடிக்கிறாங்க. மிட் என்ன, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் மிட் வந்துடும், which is what 11. 22/2 11. இப்போ மிட் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த மிட் வேல்யூவையும் மிட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 42 வருதா? அப்படி வந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்படி வரல அப்படின்னா இந்த மிட் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது, லெஸ்ஸா இருக்கா கிரேட்டரா இருக்கான்னு பார்க்குறாங்க. கரெக்டா? இது பொதுவாக 11x11 இதோட கண்டிப்பாக ஜாஸ்தி, அப்போ கிரேட்டரா இருக்கு, அப்போ இந்த ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம் உங்களோட ஸ்கொயர் ரூட். கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறாங்க, எண்ட் பாயிண்டரை மிட் -1 ஆக்கிடுறாங்க. மிட் -1னா 10. ஸோ எண்டு 10க்கு வந்துடுது, ஸ்டார்ட் இங்கே தான் இருக்கு. திருப்பி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் எண்டா, திருப்பி வராங்க. திருப்பி இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கிறாங்க மிட். இது ரெண்டுத்துக்கு மிட் என்ன, 11/2 5. கரெக்டா? இப்போ வராங்க 5 into 5 25 ஈக்குவலா இல்ல, பட் ஆனா 5 into 5 லெஸ்ஸா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு 1 மிட் பாயிண்ட் 5 1 5 அதுக்கப்புறம் 10 இதான மிட். இப்போ 5 into 5 25, அது வந்து நம்ம 40 விட கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் வேல்யூவை மிட் +1 6 கொண்டு வந்துடணும். ஸோ எப்போ இதை நம்ம அப்டேட் பண்றோமோ அப்ப இந்த வேல்யூவை நம்ம ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா இது சப்போஸ் அடுத்த வாட்டி போகும்போது இது இதுவா இருக்கலாம், ரைட்? ஸோ இதை ஆன்சர் ஸ்டோர் பண்ணி இப்போ 6, இப்போ அடுத்தது போதா, இப்போ ஸ்டார்ட் இது இருக்கு, எண்டு வந்து இது இருக்கு, ரைட்? இப்போ இதோட மிட் வேல்யூ என்ன, 6க்கும் 10க்கும் 8. இப்போ 8 வந்து 8 into 8 64. இது வந்து அதிகம். கரெக்டா? 8 into 8 64 இது வந்து அதிகம். அப்ப மிட் -1. அப்ப எண்ட் வேல்யூ வேணா வரும் 7 ஆயிடும். அப்ப 6 7 எண்ட் வேல்யூ இங்க இருக்குது, ஸ்டார்ட் வேல்யூ இங்க இருக்கு. கரெக்ட்? சோ இப்போ இதுக்கு மிட் என்ன, 13/2 6. கரெக்டா? திருப்பி போயிட்டு 6 into 6 வருதா 42, அதுவும் வரல. கரெக்ட்? இப்போ என்ன ஆகுது, 6 into 6 36 which is less. கரெக்ட்? அப்ப என்ன பண்றோம், ஸ்டார்ட்டை மிட் +1 ஆக்கிடுறோம். இப்போ ஸ்டார்ட் இங்க போயிடுது, ஸ்டார்ட்டும் எண்டும் இப்போ ஈக்குவலா இருக்கு, ரைட்? ஆன்சர் வந்து இந்த 6 ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மேல போறோம். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போட்டிருக்கு, இப்போ ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான். கரெக்ட்? அப்ப இதுக்கு மிட் வேல்யூ என்ன, 7 + 7 7 தான் மிட் வேல்யூ. இப்போ 7 into 7 ஈக்குவல் இல்ல, 7 into 7 லெஸ் இல்ல, கிரேட்டர். இப்போ எண்ட் என்ன பண்றோம், மிட் -1. இப்போ மிட் தான் மிட் -1னா இங்க வந்துரும் எண்ட். அப்ப ஸ்டார்ட் இங்க இருக்கு, எண்ட் இங்க இருக்கு. அடுத்த வாட்டி வரும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், வெளியே வந்துரும், நம்ம ஆன்சர்ல 6 இருக்கு, அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரைட்? சோ இது என்ன, இது இந்த அல்காரிதம் பேர் தான் பைனரி சர்ச். உனக்கு ஒரு நம்பர்ல 1ல இருந்து 21 குள்ளார மிட்டை கண்டுபிடிக்கிறோம், அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் வருதான்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ணணுமா இல்லை ரைட் சைடில் சர்ச் பண்ணணுமா. நமக்கு 11 into 11 வந்து 42 விட ஜாஸ்தி, அப்ப இது 11 விட கம்மியான நம்பர் போகணும், அப்ப லெஃப்ட் சைடு வந்துடும். திருப்பி மிட் கண்டுபிடி, அந்த வேல்யூவை திருப்பி மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பைனரி சர்ச் என்ன பண்றோம், நம்ம கொடுத்துருக்கிற ஹோல் எலமெண்ட்டை ரெண்டா பிரிக்கிறோம், பிரிச்சு அப்புறம் லெஃப்ட் சைடில் ரெண்டா பிரிக்கிறோம், அப்புறம் லெஃப்ட் சைடா ரைட் சைடா திருப்பி ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு டைமும் நம்ம கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை ரெண்டா பிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி log n. அடுத்து இன்னொரு மெத்தடும் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஆர்டர் ஆஃப் 1லயே பண்ணலாம், ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம்.
ஆர்டர் ஆஃப் ஒன்ல எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கண்டிப்பா ஆர்டர் ஆஃப் ஒன்னாலே ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்டா? இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் பவர் 1/2. ரைட்டா? இப்ப ரெண்டு சைடும் லாகரிதம் எடுக்கிறேன். அப்ப log square root of x is log x power 1/2. ஸோ இப்போ இதை மட்டும் போட்டே வரேன். இந்த பவர் லாக்ல பவர் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி எழுதிக்கலாம், இந்த பவரை இங்க எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம பேஸ் வந்து என்ன வேணா இருக்கலாம். ஓகே, இப்போ லாகிருதம் பண்ணும்போது இப்போ log 2 to the base 8னா இது என்ன வேல்யூனா 2 பவர் என்ன போட்டா உனக்கு 8 வரும் 3. அதே மாதிரி log 10,000 to the base 10னா 10 பவர் என்ன போட்டா 10,000 வரும், 10 பவர் 4 போட்டா 10,000 வரும். கரெக்டா? அப்ப இதுக்கு 4. அதே மாதிரி log 24 to the base e ன்னு போடலாம். இந்த e ன்றது ஆய்லர் கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ அதோட வேல்யூ வந்து 2.7 சம்திங் இருக்கும். ஓகே, சோ இப்போ இங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த log இங்க இருக்குல்ல, இது ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த பேஸ் என்னவோ அது இங்க பவர்ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த log டு த பேஸ் 2 இந்த பக்கம் போச்சுன்னா 8 ஈக்குவல் டு போட்டு இது என்ன பேஸ் 2 பவர் 3 ஆயிடும். ஈக்குவல் வந்துச்சா? ஸோ ரைட் சைடில் என்ன வேல்யூ இருக்குதோ இந்த பேஸை போட்டு பவர் அதை போடணும். அதே மாதிரி நான் log என்ன பண்றேன், இங்க log ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கா, எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் என்ன வேணும், அப்ப log இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப என்ன ஆகும், இது பேஸ் e, அப்ப e பவர்ல இந்த வேல்யூ அப்படியே வந்துடும் 1/2 log x. சோ இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் உடைய ஃபார்முலா, e பவர் 1/2 log x. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம், சிம்பிளா ஃபர்ஸ்ட் log x கண்டுபிடி, அதை டிவைட் பை 2 பண்ணு, அப்படி வந்துருச்சா? அப்புறம் அதுக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் கூப்பிடு. math.exp தான் இந்த e பவர், உனக்கு ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஓகே, ஸ்கொயர் ரூட் வந்துருச்சுன்னா அந்த டெசிமல் வேல்யூ இருக்கும்ல அதை ஃப்ளோர் பண்ணிடு. ஃப்ளோர்னா டெசிமல் வேல்யூலாம் போயிடும், உனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்துருச்சு. ரைட், இது ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு டெசிமல் பிளேசஸ் வேணும் அடுத்தது. ரைட், ஸோ நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலாக அந்த பைனரி சர்ச் மெத்தட் பெட்டரு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டெசிமல் பிளேஸோட சட்டமே கேட்பாங்க, எனக்கு 7 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் வேணும், 3 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம 42 எடுத்துப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 கண்டுபிடிப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 கண்டுபிடிக்கும் போது ரைட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6 ன்னு கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 6 ன்னு கண்டுபிடிச்சிருவோம். 6 ன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டெசிமல் வேணும். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 6.1 into 6.1 பார்க்கணும், 42 கம்மியா இருக்கா. அப்புறம் 6.2 into 6.2 கம்மியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 6.3 into 6.3 பார்க்கணும். அப்போ இது அதிகமா இருக்கா, ஒன்னு என்ன பண்ணணும், இதுக்கு போயிடணும். இதுக்கு போயிட்டு அடுத்து 6.21 into 6.21, அப்புறம் 6.22 into 6.22. இப்போ இது அதிகமா இருக்கா, அப்ப இதுக்கு போயிடணும். அப்புறம் 6.211 into 6.211, 6.212, அப்புறம் 6.213, இப்போ 6.215 அதிகமா இருக்கு, அப்போ 6.214. கரெக்டா? அப்ப இதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து திருப்பி 6.2141. ஓகே, சோ இதே தான் லாஜிக். சோ அப்ப என்ன பண்றேன்னா நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் 0.1 அப்படின்ட்டு. சோ என்னுடைய 6 இருக்குல்ல அது கூட 0.1 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், வாட் இஸ் டிபி ஹியர், என் ஸ்கொயர் ரூட் வேரியபிள் இருக்குல்ல அது வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே வரேன் லெஸ்ஸா இருக்கிற வரைக்கும். ஓகே, அதுக்கு என்ன பண்றேன், என் ஸ்கொயர் ரூட் கூட 0.1 ஆட் பண்ணிட்டே வரேன். அப்ப 6.1 6.2 6.3 வந்துட்டே இருக்குமா. எப்ப கிரேட்டர் இருக்கும் லூப் விட்டு வெளியே வந்துருமா, லூப் விட்டு வெளியே எப்போ வரும், எப்ப கிரேட்டரோ அப்பதானே வெளியே வரும். வெளியே வந்து என்ன பண்ணணும், 6.2க்கு போயிடணும். கரெக்டா? இப்போ -0.1 பண்ணணும், அதை -0.1 பண்ணிக்கிறேன்.
கரெக்டா? ரைட். இப்போ அடுத்தது பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? 6.21 அப்ப 0.01 ஆட் பண்ணணும். அப்ப என்னுடைய d 0.1 இருந்து 0.01 மாத்தணும். கரெக்டா? என்னன்னா இப்ப 6.2 எடுத்துட்டோமா? இப்ப d என்ன இருக்கு? 0.1 இருக்கு. கரெக்டா? நான் இந்த ஸ்கொயர் ரூட் கூட 0.1 ஆட் பண்ணிட்டே வரேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 0.01 0.0101 ஆட் பண்ணிட்டே வரணும். அப்ப என் d வேல்யூவை 0.01 மாத்தணும். அப்ப டிவைடட் பை 10 போட்டா இது 0.01 மாறிடும்ல. 0.1 டிவைடட் பை 10 0.01. சோ d ய 0.01 மாத்திடுறேன். ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம ஒரு டெசிமல் கண்டுபிடிச்சிட்டோம்ல. எத்தனை டெசிமல் இருக்கோ அத்தனை வாட்டி லூப் ரன் பண்றோம். எத்தனை டெசிமல் நமக்கு வேணுமோ. dpன்றது நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் நீடட். ஓகே. இத மைனஸ் பண்ணிக்கிறோம். 3 டெசிமல்ஸ் 3 வாட்டி இந்த லூப் ஓடும். இப்போ அடுத்த வாட்டி வந்துருச்சா? இப்போ 6.21 into 6.21 plus d என்ன 0.01 அப்ப 6.22 into 6.22 அப்ப 6.23 into 6.23 இதே போயிட்டே இருக்கும். எப்ப மேல வருது? 6.25 into 6.25 வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே நம்ம 6.24க்கு போகணும். இப்போ -0.01 அதான் மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 6.24 கிடைச்சிச்சு. 2 டெசிமல் வந்துச்சா? அடுத்து என்ன ஆட் பண்ணணும்? 0.001 ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணோம்? d வந்து 0.01 டிவைட் பை 10 போட்டா 0.001 ஆயிடும். இப்போ நம்ம ரெண்டு இது கண்டுபிடிச்சது -1 பட் திருப்பி அடுத்து வந்துட்டு 6.241 into 6.241 6.242 into 6.242 அதை திருப்பி பண்ணி மேல வந்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணோம்? ப்ரீவியஸ் நம்பருக்கு போயிட்டு திருப்பி அடுத்த வாட்டி பண்ணும்போது 0.0001 ஆட் பண்ணணும். ஒரு வாட்டி d என்ன டிவைட் பண்ணிட்டே போறோம். நம்ம முன்னாடி பண்ண லாஜிக்கே தான் இது திருப்பி பண்ணும்போது எத்தனை வாட்டி பண்றோம்? எத்தனை டெசிமல் வேணுமோ அது பண்றோம். வெளியே வந்துட்டு டெசிமல் பிளேசஸ்லாம் இப்போ இதுல ஆட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸ்கொயர் ரூட்ல அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும்.